ஆசிரியர் தகுதி தேர்வு கட்டாயம் என்ற தீர்ப்புக்கு எதிரான சீராய்வு மனுக்களை மீண்டும் விசாரிக்க உச்சநீதிமன்றம் முடிவு செய்துள்ளது. சீராய்வு மனுக்கள் மீது மே 13ஆம் தேதி விசாரணை தொடங்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. டெட் என்று அழைக்கப்படும் ஆசிரியர் தகுதி தேர்வு கட்டாயம் என்று கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. 1 முதல் 8 வரையிலான அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி ஆசிரியர்களுக்கு டெட் தகுதி தேர்வு கட்டாயம் என்றும் அறிவிக்கப்பட்டது. 5 ஆண்டுகளில் ஓய்வு பெறுவோருக்கு விலக்கு அளித்த உச்சநீதிமன்றம் மற்ற ஆசிரியர்கள் 2 ஆண்டுகளில் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற வேண்டும் என்றும் உத்தரவிட்டது. இதனை எதிர்த்து தமிழ்நாடு உள்ளிட்ட பல்வேறு மாநில அரசுகள், ஆசிரியர் கூட்டமைப்புகள் உச்சநீதிமன்றத்தில் 45 சீராய்வு மனுக்களை தாக்கல் செய்துள்ளன. இந்த மனுக்கள் நீதிபதிகள் திவாங்கர் தத்தா, மன்மோகன் ஆகியோர் அமர்வுக்கு முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்போது வழக்கில் மீண்டும் முக்கிய வாதங்களை கேட்க வேண்டும் என்ற மனுதாரர்களின் கோரிக்கையை நீதிபதிகள் ஏற்றனர். இதனைத் தொடர்ந்து மீண்டும் மே 13ஆம் தேதி பிற்பகல் 2 மணிக்கு வழக்கில் விசாரணை நடைபெறும் என்று நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். ஆசிரியர் தகுதி தேர்வு கட்டாயம் என்ற தீர்ப்புக்கு எதிரான சீராய்வு மனுக்களை மீண்டும் விசாரிக்க உச்சநீதிமன்றம் முடிவு செய்துள்ளது. சீராய்வு மனுக்கள் மீது மே 13ஆம் தேதி விசாரணை தொடங்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. டெட் என்று அழைக்கப்படும் ஆசிரியர் தகுதி தேர்வு கட்டாயம் என்று கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. 1 முதல் 8 வரையிலான அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி ஆசிரியர்களுக்கு டெட் தகுதி தேர்வு கட்டாயம் என்றும் அறிவிக்கப்பட்டது. 5 ஆண்டுகளில் ஓய்வு பெறுவோருக்கு விலக்கு அளித்த உச்சநீதிமன்றம் மற்ற ஆசிரியர்கள் 2 ஆண்டுகளில் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற வேண்டும் என்றும் உத்தரவிட்டது. இதனை எதிர்த்து தமிழ்நாடு உள்ளிட்ட பல்வேறு மாநில அரசுகள், ஆசிரியர் கூட்டமைப்புகள் உச்சநீதிமன்றத்தில் 45 சீராய்வு மனுக்களை தாக்கல் செய்துள்ளன. இந்த மனுக்கள் நீதிபதிகள் திவாங்கர் தத்தா, மன்மோகன் ஆகியோர் அமர்வுக்கு முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்போது வழக்கில் மீண்டும் முக்கிய வாதங்களை கேட்க வேண்டும் என்ற மனுதாரர்களின் கோரிக்கையை நீதிபதிகள் ஏற்றனர். இதனைத் தொடர்ந்து மீண்டும் மே 13ஆம் தேதி பிற்பகல் 2 மணிக்கு வழக்கில் விசாரணை நடைபெறும் என்று நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர்.